நன்மை செய்ய விரும்புவோருக்கு கை கொடுக்க தயாராகுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நேசித்து சகோதர உணர்வுடன் பழகுங்கள். செல்வமும் புகழ் வாழ்வும் உலக போகமும் சில நாள்களுக்குத்தான். எனவே ஆசையில் மூழ்கி கிடக்க வேண்டாம். கடமையை செய்வதுதான் நன்மை. பிறருக்காக செய்யும் முயற்சி கூட நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பிவிடும். பிறருக்கு சிறு நன்மையை நினைத்தாலும் சிங்கத்தின் பலம் நமக்கு வரும். செல்வம் பெருகிய காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். அதே சமயம் செல்வம் குறைந்து வறுமை வரும் காலத்தில் அணியாத துணிவு வேண்டும். உங்களை ஏழை என்று நினைக்காதீர்கள். பணம் ஒரு சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே சக்தி. நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை, இதுவே வெற்றி பெறுவதற்கான பரம ரகசியம். பாவம் என்று ஒன்று உலகில் இருக்குமானால் அது நான் பலவீனமானவன், மற்றவர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்வது ஒன்றுதான். இல்லை என்றோ என்னால் இயலாது என்றோ ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். தோல்வியை பொருட்படுத்தாதீர்கள். 1000 முறை தோற்றாலும் மீண்டும் ஒரு முயற்சியில் இறங்குங்கள். சிங்கத்தின் இதயம் படைத்த ஆண்மகனையே திருமகள் விரும்பி சேர்க்கிறாள். கடந்து வந்த பாதையை பின்னால் திரும்பி பார்க்க தேவையில்லை. ஊக்கத்துடன் முன்னோக்கி செல்லுங்கள். உண்மை, நேர்மை, அன்பு, இந்த மூன்றும் ஒருவரிடம் இருக்குமானால் அவரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உலகில் யாருக்கும் கிடையாது.